இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்டை துரைமுருகன் அவர் வீட்டில் போய் டிடிவி ஆதரவாளர்கள் நான் போராட்டம் பண்ணி சத்தம் போட்டு கோஷம் எழுப்பி அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குண்டர்களையும் அனுப்பி கூலிக்கு ஆட்களை கூட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் விஷயத்தில் நம்ம வந்து அவர்களுக்கான ஆதரவு நான் முன்னாடி ரொம்ப ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேல் சீமானுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவாக பேச போகிறதில்லை, நடுநிலையாக தான் பேசுவோம். எங்களுக்கு பிரச்சனை வரும்போது வாய் திறக்காத சீமானுக்கு நாங்கள் எதற்கு ஆதரவு குரல் கொடுக்கணும், தேவையில்லை. அதனால் உங்களுக்கு எதிர்ப்பான விஷயங்களைத்தான் இனி பேசுவோம். எங்களுக்கு கொடுக்கலங்கும்போது உங்களுக்கு முதல்ல சீமான் இதெல்லாம் விடுங்க. முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை போய் குண்டரில் போட்டிருக்காங்க, அதை ஒழுங்காக சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க. குண்டர் சட்டத்தை ஹைகோர்ட்டில் போட்டிங்கன்னா நீக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு போட்டு இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள இதை வந்து இது பண்ணியிருக்காங்க, மீறி பண்ணியிருக்காங்கன்னு போனீங்கன்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே மாதத்தில் வந்து குண்டாஸை உடைச்சிடலாம். குண்டர்கள் சட்டம்ங்கிறது கமிஷனர் கையெழுத்து போடுறாரு, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். கூண்டாஸ் ஆக்டில் செக்ஷன் 2 போய் படிங்க. கூண்டாஸ்னா யாருன்னு போட்டிருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் போடுறீங்களா, ஒருத்தனாவது வந்து 5 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டான்னு வைங்க, நீங்கள் காலி. சட்டத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டே உங்களை கொடுக்க சொல்லிடுவான். அதனால் கமிஷனர் உங்களுக்கும் சொல்கிறேன், மாவட்ட கலெக்டர்களுக்கும் சொல்கிறேன், எல்லாத்தையும் கூண்டாஸுக்கு டெஃபனேஷனே ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் தான் கூண்டாஸு. அதாவது குற்றம் செய்வதையே தொழிலாக வச்சிருப்பவன் தான் கூண்டாஸ். நீங்கள் ஒரு 2-3 கேஸை போட்டுட்டு கூண்டாஸ்னு போட்டுருவீங்க, அவன் வந்துடுவான் 3-4 மாதத்தில். வந்ததுக்கப்புறம் எவனும் வழக்கு போடுறது இல்லை. விஷயம் தெரிஞ்சவன் வழக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய இதுவே போயிடும். அந்த தப்பை பண்ணாதீங்க. சீமான் முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தியை போய் அவர் குண்டர்கள் சத்தத்தை நீக்கிக்கிட்டு முதல்ல அவருக்கு உதவி செய்யுங்க. சாரை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேச விரும்பலை. ஆனால் பத்திரிகையாளர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமாயிடுச்சு. இன்றைக்கி அவர் வீட்டில் போய் குண்டர்கள் டிடிவி கட்சின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. ஏற்கனவே சவுக்கு சங்கரில் தூய்மை பணியாளர்கள்லாம் போய் மலத்தெல்லாம் கொட்டினாங்க. அது கிஷோர் சாமி போன்றவர்கள்லாம் எவ்வளோ நாள் ஜெயிலில் அடைச்சாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள்லாம் கைது. ஏன்னா ஸ்டாலின் வந்து எப்போவுமே விமர்சனங்களை தாங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரே இப்போ மாறி விமர்சனம் பண்ணுறவங்க மேலே தாக்குதல் நடத்தி கைதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ பத்திரிகை சுதந்திரங்கிறது என்ன நடக்குது, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ யாரும் வாய் திறந்து பேசக்கூடாதா? வாய் திறந்து பேசுனா கேஸை போட்டுருவீங்களா? நீங்கள் போடுற செக்ஷன்லாம் தூளாக ஆயிடும். எங்கள் மேலே செக்ஷன் போட்டிருக்கீங்க, வருங்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, சட்டத்துக்கு எதிராக போகாதீங்க, யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். இப்போ வழக்கு போட்டோம்னா எல்லோரும் மாட்டிக்குவீங்க. அதனால் சுப்ரீம் கோர்ட் சொன்னபடியே இந்த இதில் வந்து 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற யாரையும் கைது பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வரும். அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், அரசியல்வாதி சொல்கிறான்னு செய்யாதீங்க, நீங்கள் தான் பாதிப்பீங்க. அதைத்தான் இதில் சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் மேலே இந்த மாதிரி நடக்கிற தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. இதை இவருக்கு சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக சொல்லலை, பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய இது அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது பீகார் செய்திகள். பீகார் வெற்றி எல்லாம் வந்த உடனே என்ன பேசுகிறாங்க, ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சு. என்னென்னா பீகாரில் ஜெயிச்ச உடனே இது வந்து இது வந்து மோசடி வெற்றியாம் ராகுல் காந்தி சொல்கிறார். அப்புறம் மோசடி வெற்றினா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷன் தான் தேர்தல் வச்சான், மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. சாரில் வந்து மோசமாக இதை போலி வாக்காளர்களை நீக்கியாச்சு, எல்லாம் ஓட்டர்ஸ் மிஷினில் தான் போட்டாங்க. மோசடி வெற்றினா என்ன அர்த்தம்? அதனால் உங்களுக்கு தோற்று போனது இது சொல்ல முடியாமல் இவங்க எல்லாம் வந்து இதாக இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுக திராவிடம் வந்து டெல்லி வரை பற்றி எறிகிறதான். இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பற்ற வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. பீகார்லேயே பற்றி எரியலை, இவர் டெல்லியில் போய் பற்றி எரிகிறது திராவிடம் அப்படிங்கிறாரு. திராவிடம் என்றைக்குமே தமிழ்நாட்டை விட்டு தாண்டி எங்கேயுமே பற்றி எரியவில்லை.
எம்ஜிஆர் இருக்கும்போது கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக ஜெயித்தது. அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சில தொகுதிகளெல்லாம் எம்ஜிஆர் ஆட்களை நிறுத்தி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் எல்லா மாநிலங்களிலும் செல்வாக்கு இருக்குன்னா ஒரு அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றினார். நம்ம இப்போ இருக்கிற திமுக திராவிடம் பற்றி எரிகிறதுனா எங்கே பற்றி எரியுது? தமிழ்நாடை விட்டு எந்த தொகுதியில் வெளியில் எங்கே நின்னா உங்களுக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? டெல்லியிலே நாம் தான் எதிர்க்கட்சிங்கிறாரு உதயநிதி. நீங்களா எதிர்க்கட்சி? டெல்லியில் 99 பேர் இருக்கான் காங்கிரஸில், அவன் தான் எதிர்க்கட்சி, அவன் தான் முன்னாடி. அவனுக்கு அடுத்து முலாயம் சிங் யாதவ் கட்சி வந்து 37 தொகுதியில் இருக்காங்க, அவங்க தான் எதிர்க்கட்சி. அது இவங்க நம்ம டிஎம்சின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்துக்கிட்டு 27 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் ஜெயித்தது 22. ஆக 4வது இடத்துல இருக்கீங்க டெல்லி பார்லிமெண்ட்டில். ஆனால் டெல்லியில் நாங்கள் தான் எதிர்க்கட்சினீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸ்டாலின் தான் போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் பீகாரில். என்னாச்சு? ஒரு ஓட்டு விடுகலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா பீகார்லேருந்து நிறைய பேர் தான் தமிழ்நாடுக்கு இந்த வேலை விஷயமாக வராங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களெல்லாம் வெளியில் போ அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசுனா பீகாரில் இருக்கிறவன் எப்படி ஓட்டு போடுவான்? இந்தியாவில் இருக்க வேண்டிய யார் வேணுனாலும் எங்கே வந்து வேலை செய்யலாம். ஆக இப்போ உங்களுக்கு பீகார் தேர்தலில் வந்து தோற்றாலும் அதுக்கு சரியான காரணங்களை நீங்கள் சொல்லணும்ல. இப்போ வைகோ என்ன சொல்கிறாரு தெரியுமா? வைகோ என்ன சொல்கிறாரு? பீகார் மாதிரி இப்போ மோடி என்ன சொல்லிட்டாரு? பீகாரை போல் தமிழ்நாட்டிலையும் ஜெயிப்போங்கிறாரு மோடி சொல்கிறாரு. சரி, அவர் பிரதமர், அவரோட கட்சிக்காக அவர் பேச உரிமை இருக்குது. ஆனால் டெல்லி இவர் என்ன சொல்கிறாரு வைகோ? பீகாரை போல் இங்கே ஜெயித்து விடலாம் என்ற மணப்பால் குடிக்காதீர்கள். அது என்ன மணப்பால்? அந்த காலத்தில் பாலோட விலை அதிகம், பாலுக்கு மதிப்பு அதிகம். ஒரு பசுமாடு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் கறக்கும் ஒரு நாளில், 1 லிட்டர் 1.5 லிட்டர் பாலோட விலை அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை லெவல் சீமை பசுகள்லாம் வந்துடுச்சு. ஒரு மாடு வந்து 26 லிட்டர் கறக்குது. பாலுடைய விலை வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. தண்ணி பாட்டில் விலை 25 ரூபா, ஆனால் பால் விலையே 25 ரூபா. அது தண்ணி அளவுக்கு மலிவான பொருள் ஆயிடுச்சு பால். மணப்பால் குடிக்கிறீர்கள்லாம் இந்த காலத்தில் பேசாதீங்க, அது அந்த காலத்தில் தான் பேசணும். இப்போ பாலுங்கிறது மிகப்பெரிய மலிவு பொருள். அதனால் எப்படி மணப்பால் குடிக்காதீங்கன்னீங்கன்னா தோக்கிறது உறுதி. அதில் வசனமெல்லாம் இனி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வைகோவுக்கு செய்தியாக சொல்கிறோம். அடுத்தது பீகாரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த பிரசாந்த் கிஷோர் நேற்றே பேசணும், இன்றைக்கி சில தகவல் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 238 240 தொகுதியில் 2 தொகுதியை தவிர 238 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு இவருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு. அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் வந்து 10க்கும் குறைவாக ஜெயிப்பேன், இல்லைன்னா 150க்கு மேலாக ஜெயிப்பேன். அது என்ன? அது இவர் என்ன பெரிய இப்போ நிபுணர், தேர்தல் நிபுணர்னு சொல்கிறேன். அது என்னம்மா 10க்கு கீழே தான் ஜெயிப்பேன்ட்டா 150க்கு மேலே எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் என்ன பெரிய தேர்தல் வியூகம் பண்ணீங்க? ஒரு சாதாரண ஆள் கூட இவ்வளோ முட்டாள்தனமாக பேச மாட்டானே. பிரசாந்த் கிஷோர் போய் இப்படி 151க்கு மேலே. இவர் போட்ட கணக்கு என்ன தெரியுமா? இங்கே மது இதெல்லாம் மூடியாச்சு டாஸ்மாக, அதனால் குடிக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நான் வந்தால் மதுக்கடைகளை திறப்பேன்னாரு. ஒரு குடிகாரன் கூட ஓட்டு போடல, டெபாசிட் போச்சு. இதில் இப்போ திமுககாரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? விஜய் வச்சாரு பிரசாந்த் கிஷோரை. பிரசாந்த் கிஷோர் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? விஜய் வைக்கவே இல்லை பிரசாந்த் கிஷோரை. தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கங்க, திமுக தான் 2021 பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து தேர்தல் வியூகம் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. அவர் லட்சணம் தான் இப்படி போயிடுச்சு. விஜய் வந்து அவருக்கு பணம் கொடுத்து அவர் வந்து நியமிக்கவே இல்லை. அவருடைய கூட்டத்தில் வந்து அவர் கலந்துக்கிட்டார், ஆலோசகர் மாதிரி வந்து பார்த்துட்டு போனார் பொதுக்குழுவிலையோ இதுலேயோ. அதனால் பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசினா ஏமாந்தது திமுக தான். அப்போ அவரால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய். நீங்கள் வந்துக்கிட்டு 2019 எம்பி தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சிங்க திமுக. ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்து 2021 நீங்கள் வச்ச உடனே வியூகம் என்னாச்சு? அதிமுக 75 சீட்டில் ஜெயித்தாங்க, நீங்கள் 126 ஜஸ்ட் பாஸுங்கிற மாதிரி ஜஸ்ட் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிங்க. பிரசாந்த் கிஷோரில் ஏமாந்தது நீங்கள் தான்.
அதனால் 300 கோடி உங்கள் பணம் தான். அதுக்காகத்தான் நான் நேற்றே சொன்னேன், நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கன்னு. ஆக பிரசாந்த் கிஷோருங்கிற இது வந்து மாயை, அங்கு வந்து மிக மிக மோசமாக போய்விட்டது. இனி எந்த அரசியல் கட்சியும் அவர்களை நம்ப மாட்டார்கள். அதனால் பீகார் மக்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சரியான பாடம் கற்பித்ததற்காக நாம் அனைவரும் நன்றி சொல்லணும். இல்லைன்னா இன்னும் பல அரசியல்வாதிகளை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து ஊரை ஏமாற்றி இருப்பார். இது பீகார் நமக்கு தந்த பாடம்.